லைனப் பண்ணி நில்லுங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸ் வந்து கிக் மட்டும் தான் போகும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்விம்மிங் நான் பார்த்துக்கிறேன், மறுபடியும் பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓவராலாக பண்ணேன். யோ அது மட்டும் போடுறேன். ஓவரலாக போனால் போதும், அங்கே போனால் போதும். ஆ எப்படியாவது எனக்கு பண்ணால் ஒரு லேப் பண்ணால் போதும். ஓகே போயா தம்பி. ஓகே இப்போ ஓகே நெக்ஸ்ட்டு போட்டோம். ரெஸ்டோ கிக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஓகே நெக்ஸ்ட்டு. அதாவது இந்த மாதிரி கமாண்ட் நீச்சல் பண்ணவங்கள தான் இனிமேல் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட்டு ஒரு 3 வீடியோஸை நான் போட போகிறேன். அதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு நான் என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்குறேன், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வீடியோவில் வரும். 3 நாளாக கொண்டு போவேன் எங்களுக்கு ஒர்க் அவுட்டு. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வாங்க தம்பி, இங்கே வந்துருங்க. இங்கேவாடா இங்கேவாடா. பரவாயில்ல, நல்லா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஸ்டைல் தான். இப்போ ப்ரொஃபஷனலாக ஸ்டைல் பண்ணுவாங்க பாரு. இப்போ தம்பியே ஸ்டைல் பண்ணுறான், அவன் உங்களை மாதிரி பண்ண வந்தான். இப்போ ஸ்டைலாக ஃப்ரீ ஸ்டைல் மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்களா. அதுதான் ஸ்விம்மிங் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டைல். இப்போ அது போல தான் உங்களுக்கு மாற்ற போகிறேன். ஓகேவா? அந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பண்ணுற ஸ்டைலை மறக்கடிச்சு இப்போ புதுசாக ஒரு ஸ்டைலை நான் திணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸ்விம்மிங், இதுவும் ஸ்விம்மிங் தான், அதுவும் ஸ்விம்மிங் தான். ஆனால் அந்த ஸ்டைல் இருக்குல்ல, இப்போ நீ ஒரு மாதிரி பண்ணுற, ஒரு மாதிரி பண்ணுற, ஒரு மாதிரி பண்ணுற, நீ ஒரு மாதிரி பண்ணுற, எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுறா, அவன் ஒரு மாதிரி பண்ணுறான். ஆனால் அதுதான் காம்படிஷன் ஸ்விம்மர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பழைய ஸ்டைல் நான் மறக்கடிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? பழைய ஸ்டைலை மறந்துடுங்க எப்பயும். நாங்கள் கம்பி இருக்கா, அந்த கம்பியில் 2 இருப்போம், அந்த கம்பியில் 2 இருப்போம். அது 2 இருந்தால் ஒரு ஆள் அங்கே போட, அந்த கம்பிட்டு போட. ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனான ப்ரீத்திங் ஹோல்ட் கெப்பாசிட்டி நான் செக் பண்ணணும். ஓகே, நான் விசில் பண்ண உடனே நல்லா ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி எனக்கு ஃபேஸும் மூஞ்சுக்கும் வாய் தண்ணிக்குள்ள இருந்தால் மட்டும் போதும். நீ என்ன உள்ளே போவியோ இல்லை மூக்கையும் வாய் தண்ணிக்குள்ள போயோ என்ன பண்ணி எனக்கு தெரியாது. எனக்கு ஹெட் டவுன் பண்ணியிருக்கணும், ப்ரீத் ஹோல்ட் பண்ணியிருந்துருக்கணும். நான் எவ்வளோ செகண்ட் நான் கவுண்ட் பண்ணுறேன். ரெடி? நல்லா மூச்சு எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ரொம்ப ஒஸ்ட்டுடா. ஒரு நார்மலாக ஒரு ப்ரீத்திங் ஹோல்டு ஒரு நீங்களாம் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அடல்ட்டு 17 வயசு 18 வயசு பசங்க தானே. அப்படிங்கிறப்போ உங்களுக்குலாம் ப்ரீத் ஹோல்டு நல்லா இருந்திருக்கணும். வெறும் 11 செகண்ட், 12 செகண்ட், 17 செகண்ட், 18 செகண்ட், 21 செகண்ட். இது ரொம்ப மோசமான ப்ரீத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. சரியா? நீங்கள் நல்லா ப்ரீத் ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். யார் எதுவும் தம்மு, சிகரெட்டு, பீடி, கஞ்சா கிஞ்சா இது அடிப்பீங்களா? அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். நெஞ்சு இழுத்து பிடிக்கும், வயிறு குத்தும், நெஞ்சில் குத்தும். சரியா? அப்படி இருந்ததுன்னா ஒரு சும்மர் ஆகிறீங்க, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறீங்க அப்படின்னா இதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஓகேவா? கண்டிப்பாக அதை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத் ஹோல்ட் பண்ணி நீங்கள் சும்மா கிளாஸில் இருக்கும்போது சரி இல்லை வீட்டில் இருக்கும்போது சரி ப்ரீத் ஹோல்ட் பண்ணி பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எனக்கு அதே ப்ரீத் ஹோல்ட் அட்லீஸ்ட் 10ஆவது பண்ணுறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. இப்போ ப்ரீத் ஹோல்ட் பண்ணுங்கள். சேம் ப்ரீத் ஹோல்ட், பாடி லூஸாக வச்சு ஒரு ஃப்ளோட்டிங் மட்டும். ஃப்ளோட்டிங் மீன்ஸ் கையையும் காலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு தண்ணியில் மிதந்துடணும். ஓகேவா? ப்ரீத்தை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கங்க.
இது நல்லா ஹோல்ட் பண்ணி கீழே பார்த்தா போதும். ஓகேவா? கம்பி பிடிச்சிட்டடா. புரிஞ்சுதா? புரியலடா திருப்பி கேளுங்கடா. பண்ணுடா. பிரீத் ஹோல்ட், லுக் டவுன், லெக் ஸ்ட்ரைட். அந்த பண்ணிட்டாம்பர், அவ்வளோதான். அந்த ஒருத்தன் பண்ணிடுறான், அவன் மட்டும் தான் பண்ணுறான். ஒருத்தனுக்குள்ளே போகுது. கம்பியை பிடிச்சி அமுக்கூடாதா. வாங்க வாங்க. ஆக்சுவலி ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ளோட்டிங் பண்ண தெரியல. இதுல என்ன தெரியுது, ஃப்ளோட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது பேசிக் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் ஆனால் ஃப்ளோட் பண்ணு சொல்கிறேன், மிஸ்டேக் பண்ணுறேன். இதுதான் பிகினர்ஸுக்கும் அந்த வர ப்ராப்ளம் தான். சேஞ்ச் பண்ணிட்டு வா, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓ ஏய், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணணும். கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வெளுத்துட்டாங்களா? அவனுக்கு உண்டான ஒர்க் அவுட் தான், அதையும் பண்ண முடியாம நின்று கிடந்தா சத்தி உன்னால வாயில குத்துறேன். இதே தம்பி இங்கே பாரு, ஃப்ளோட்டிங் என்ன ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறதா பண்ணணும். கம்பி சும்மா தான் பிடிச்சினேன், போட்டு அமுக்குனீங்க மேலே வர்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிருவீங்க. நான் இன்னொரு ஒரு செக் பண்ணிக்கிறேன், ப்ரீத்திங் ஹோல்ட் கெப்பாசிட்டி செக் பண்ணனா. இப்போ இன்னொரு செக் பண்ணிக்கிறேன், தரையை தொட்டுவாங்க பார்ப்போம். எவ்வளோ தரையை தொட முடியும்? கீழே போய் தரையை கையை வச்சு தொட்டுவாங்கடா, எதையும் பிடிக்காம. எவ்வளோ தூரம் போகிறோம்? ஓகே, தொட்டியா தொட்டியா தொட்டியா. யாருக்காவது அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் தெரியுமா? தண்ணிக்குள்ள முங்கு நீச்சல் தெரியுமா? ஓகே ஓகே, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இல்லை அதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன், நான் நேரத்தை செக் பண்ணியிருக்கணும், செக் பண்ணாம விட்டேன். ஓகே, கம்பி லூஸாக பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கா எதுவும் ட்ரை பண்ணாமல் நல்லா ப்ரீத் ஹோல்ட் பண்ணி கீழே பார்த்தா போதும். ஓகே, பண்ணுவோம். லுக் டவுன், கீழே பாடுறா. ஆஹா ஆஹா ஆஹா, இல்லை அவனும் பண்ணல. டேய் தம்பி, வாயா வந்து ஒரு ஃப்ளோட் பண்ணி கட்டா முடிக்காங்க. மேலே ஏறா, மேலே ஏறா தம்பி, மேலே ஏறா. அவனை இழுப்பா, ரொம்ப இது பண்ணுறான் தம்பி. பேசிக்காக ஃப்ளோட்டிங் கீழே இருந்து நின்றுக்கிட்டு கம்பியை பிடிச்சிருக்க எப்படி பண்ண போகிறேன். ரொம்ப அட்வான்ஸாக பண்ணேன்னா அடி வாங்குவேன். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணுற, ஹெட் டவுன் பண்ணுற, லைட்டாக ஜம்ப் பண்ணி லெக்கை ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஓகேவா தம்பி? அவன் என்ன பண்ணுறான், நல்லா ப்ரீத் ஹோல்ட், ஜம்ப் பண்ணிவிட்டு லெக் ஸ்ட்ரைட் பண்ணான். ஓகேவா? இந்த மாதிரி கம்பி லூஸாக பிடிக்கணும், அந்த டைட் பண்ண அப்படின்னா கால் கீழே போயிடும். அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணோன்னா போதும். ஓகேவா? இதுதான் உங்களை பண்ண சொன்னேன். இப்போ பண்ணிடலாமா? இப்போ புரிஞ்சுதா? கம்பி அவன் விட்டுட்டான், விடக்கூடாது. வேண்டாம் கம்பியை விட்டா நான் வந்துடுவேன் உள்ள, சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்லாம் கற்றுக்குங்க. போங்க உள்ள இருங்க. புரிஞ்சதில்ல தம்பி? இன்னொரு டைம் பார்க்கணுமா? பேசுங்கடா, நல்லா ஃப்ரீயாக பேசுங்கடா, பயப்படாதீங்கடா. பண்ணுங்க, இது பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒன்று. ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளோட்டிங், கிக்கு, ரொட்டேஷனு, ப்ரீத், இந்த 4மே பண்ணி ஆகணும். இந்த 4மே நீ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சு ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஆனால் இருந்தாலும் ஏன் நான் பேசிக் கொடுக்குறேன் அப்படின்னா பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஸ்டார்ட் பண்ணு தம்பி, ஃப்ளோட்டிங் வர்ற வரைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, 4 நாள் பரவாயில்ல, இந்த ஃப்ளோட்டிங் வந்தால் தான் நெக்ஸ்ட் கொடுப்பேன். லுக் டவுன் பண்ணடா, வெள்ளை கேப்பு கீழே படுற, காலை ஒட்டி வைடா, கையை காலை ஆட்டாதடா. என்ன நான் தான் சொல்றேன்ல, ஸ்பான்சர் பிடிக்கிறான்னு. ஆக்சுவலி இவங்க எல்லாமே போன வருஷம் ஸ்விம்மர்ஸ், போன வருஷம் அந்த மாதிரி இருந்த பசங்க இப்போ ஸ்டைல் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணல. எத்தனை நாள் பண்ணியிருப்பீங்க? 4 மாதம் ஸ்விம்மிங் பூல் எத்தனை நாள் இறங்கியிருப்பீங்க? மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் தண்ணியில் இறங்கியிருப்பாங்க. அந்த லெவலில் தான் தண்ணியில் இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 5 வயசு பையன், ஒரு 6 வயசு நினைக்கிறேன், 7 வயசு பையன், அவனோட ஒர்க் அவுட் தான் எங்களுக்கு பண்ண போகிறாங்க. ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க் அவுட் தான் கொடுக்க போகிறேன். அவங்களோட சின்ன பையனோட சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறான்.
அவன் தான் அந்த பையன். ஓகேவா? இந்த பையனோட சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண போறான். பெரிய பசங்க இவங்களுக்கான ஒர்க் அவுட் ஷெடியூல் வேற, சின்ன பசங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூல் வேற. அதாவது சின்ன பசங்களோட ஒர்க் அவுட்டை இவங்க பண்றாங்கன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெடியா இருங்க, வாங்க ஷேர் பண்ணுறோடா. விட்டுறக்கூடாது ஆங்கிலா இருக்குடி இன்னைக்கு டேஸ்ட்டு. தம்பி நல்லா வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க தம்பி. ஃப்ளோட் பண்ணி கையை காலை ஆட்டாம லெக்கை ஸ்ட்ரைட் வச்சு நல்லா ஹெடர் பண்ணி நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நான் பண்ண வரேன். திரும்ப திரும்ப ஹார்ட் ஒர்க் போடுங்கண்ணா, வந்துடும் ஈஸி. கிட்டத்தட்ட எத்தனை பேர் எடுத்தோம்? ஒரு 40-50 பேர் வந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் டீம் செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு 50 பேர் வந்தாங்க. ஒரு 50 பேர்த்துல ஒரு 10 பேர் எடுத்தோம், 10 பேர் 9 பேர் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இந்த 5 பேரும் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. போன டைம் லாஸ்ட் இயர் வந்து 15 பேர் எடுத்தேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேரா நீடிச்சாங்க? 13 பேர். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி காம்படிஷன் போகும்போது 13 பேர். காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 6 பேர் நீடிச்சாங்க. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கடைசியாக மிஞ்சி இருக்கிறது இந்த 3 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. அதுவுமே எதுக்கு மிஞ்சிருக்காங்கன்னு தெரியல, அந்த ஓடிக்காக தான் மிஞ்சிருக்காங்க. அதான் உண்மை. இப்போ இன்னைக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்ல இவங்க எப்படி தெரிச்சு வராங்க மட்டும் பாருங்க, இவங்களால தெரிஞ்சிடும். ரெடி? ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ஷெடியூலா 400 மீட்டர் கேட்ச் அப் சொன்னேன், 16 லேப். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றோம். கேட்ச் அப் ஸ்விம்மிங் மீன்ஸ், கேட்ச் அப்னா ஸ்விம் பண்ணணும், நார்மலாக ஸ்விம்மிங் பண்ணணும். இந்த கை வந்து இந்த கை கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பேர் கேட்ச் அப் ஸ்விம்மிங். நல்லா ஹை எல்போ இருக்கும், கிக் பண்ணணும். இது வந்து நான் 16 லேப், அதாவது 25 மீட்டருக்குள்ள 16 லேப் கொடுத்துருக்கேன், 400 மீட்டர். இப்போ வாங்க நம்ம அங்கே போவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம ஃப்ளோட்டிங் தான். ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் தெரியாதாலும் ஃப்ளோட்டிங் தான் எடுப்போம். இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும், ஏன் ஃப்ளோட்டிங் வர மாட்டேங்குது எனக்கு தெரியல. என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, காமன் மிஸ்டேக் உடம்பு டைட் பண்ணுறது, அந்த கம்பியை பிடிச்சி அமுக்குறது, இதெல்லாம் காமன் மிஸ்டேக் தம்பி. கம்பியை லூஸாக பிடி, பிரீத் ஹோல்ட் பண்ணி கீழே பாரு, ஆட்டோமேட்டிக்காக மிதக்கும். உடம்பு டைட் பண்ணாமல் இந்த மிதந்துட்டா உடம்பு டைட்டாக வச்சுக்கோங்க. காலை ஒட்டி விடா, கையை ஸ்ட்ரைட்டாக விடா தம்பி. நல்லா பிரீத் ஹோல்ட் பண்ணடா, கையை ஸ்ட்ரைட்டாக விடா. டேய் கண்ணை மூடிக்க தம்பி, குளோரின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால என்ன ஆகும்னா கண் ரெட் ஆகும், கண் எரியும். ஓகேவா? நம்ம ஸ்விமிங் பூல் குளோரினேட்டோட ஸ்விமிங் பூல், அதனால கண் எரியத்தான் செய்யும். ஸோ அதனால கண்ணை மூடிக்கிங்க. நான் கண்ணெலாம் ரெட் ஆகி போச்சு. டே உடம்பு லூஸாக விடா, திரும்ப பண்ணடா. யாருக்கு இன்னும் ஃப்ளாட்டாக வரல, கை கால் ஒட்டி இருக்கணும், சரியா? லெக் ஸ்ட்ரைட்டாக க்ளோஸில் இருக்கணும். வாங்க. அதான் என்ன செய்யும், எனக்குலாம் கால் உள்ள போக தான் செய்யும். ஸோ அதனால ஃப்ளோட்டிங் வரலே நீங்கள் டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. எவ்வளோ என்ன வருதோ அதை பண்ணுங்க, பார்ப்போம். எங்க ஓகே, என்னோட உள்ள போய்க்கிட்டு இருக்கான், கம்பியை பிடிச்சி அடங்கிட்டு இருக்கான். இல்லை கீழே பாடுறா, லெக் ஸ்ட்ரைட் போடா. அவனை பாடுறான், கம்பியை பிடிச்சி அமுக்காதீங்களா, கையை மேலே வைக்காங்களா. கை மேலே இருந்ததுன்னா உடம்பு போட்டு அமுக்க தான் செய்யும். அது மட்டும் சிவப்பு டவுசரு இல்லை ரோஸ் டவுசரு பண்ணு, சூப்பரா சிவப்பு டவுசரு வந்துச்சுடா. கீழே பார்த்தா போதும், தலையை போட்டு அமுக்கக்கூடாது. போட்டு அமுக்கிட்டு இருக்கான் பாரு. ரைட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. மோட்டரை போட்டு வந்துடும் ஃபர்ஸ்ட். ஒரு கோல் முடிஞ்சாப்பா உங்களுக்கு 400 மீட்டரு. 400 மீட்டர் முடிச்சிட்டாங்களாம் அவனுக்கு லாஸ்ட்லப்பா. முடிச்சவனே கிக்கு, கை இங்கே இருக்கணும், ஹெட் டவுன், சைட் பிரீதிங் கிக்கு, 8 லேப் கிக்கு. அவனுக்கு தெரியும். 2 சைடு பிரீதரு டவுன் இருக்கா, ஒரு சைடு பிரீத் இருக்கும்போது இப்படி, அப்புறம் மறுபடியும் பிரீத் பண்ணணும் அப்படின்னா 2 சைடு பிரீத், 2 சைடும் தலை மட்டும் திரும்பணும். இந்த காற்று தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அரே
எத்தனை முடிஞ்சுக்கு எத்தனை முடிஞ்சுக்கு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவன் ஒழுங்கா கவுண்ட் பண்ணிப்பா, நீங்க கம்மியா கவுண்ட் பண்ணிருப்பீங்க. ஒன்றும் தப்பு. நீங்க அப்படிப்பட்ட ஆளுதான் தம்பி. ரெடி தம்பி, கிக்கு ஸ்டார்ட் பண்ணு. கை இங்கே வச்சுட்டு 8 laps. அவன் முந்தோடாரா, அவன் கூட போடா, அவன் கூட போடா. அவன் முட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு ஈக்குவலா தான் பண்ணி வாங்கி சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அவங்களுக்கு பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. போ. கிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க, மேலே ஏறி ரொட்டேட் பண்ணுங்க. வந்துடுறேன் எனக்கு. கிக் பண்ணுங்க, அப்புறம் மேலே ஏறி ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ணுங்க, அப்புறம் உள்ள வரேன். டேய் விளையாடா தம்பி, பண தம்பி, பவர் உள்ள வந்துடுவேன். போ தம்பி, கட் பண்ணிக்கோ. வந்துட்டாங்களா? போலாம். கீழே பார்த்தா போகிறா. பிக் போர்ட் பார்த்தா கிக் போர்டு எடுத்துட்டு வாடா தம்பி. அமுக்கா கீழே பார்த்தா டைம் மேலே இருக்கியா? கம் அவுட். கிக்கு ஃபஸ்ட்டு கிக்கு 4 டைம் ரூட் பண்ணி சொல்லலாம். இதுதான் 3ஆம் நம்பருக்கு தானே. டேய் ஒழுங்கா ரெஸ்ட் ரூம் இருந்தால் உள்ளே போயிடக்கூடாது, சரியா? வெளியே போயிடணும். என்ன பண்ணுங்க? ஏன் அவனுக்கு வேண்டாம், ஆடி பொண்ணு கதையாக போய்கிட்டு போ. மேலே ஏறுனா 3ஆம் நம்பருக்கு போங்கடா அப்படின்னா, அது சின்ன பையன் 3ஆம் நம்பருக்கு போகலாம். மேலே ஏறா. இப்போ ஃப்ளோட் பண்ணிட்டு இப்போ பிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பிக்காக கூட கட்டிருக்கீங்க. பிக்கு சரி தோசுக்கோ கேட்காது. ஃபஸ்ட் என்ன எப்படி கவர் பண்ணிக்கோ, அப்புறம் பார்த்து நீங்கள் ஒரு கிக் பண்ணிங்கல்ல, குண்டக்கு மட்டும் கிடச்சிங்க, ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல். இப்போ வந்து இதுதான் ப்ரொசீஜர் சொல்லி கிக் பண்ண சொல்கிறோம் ப்ராப்பராக. இப்போ ஃப்ளோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதுலேருந்து நெக்ஸ்ட்டு கிக் போக போகிறோம். அது கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து இந்த மாதிரி ஆப்ஷனும் ஓகேவா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே ஃப்ளோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு கிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுறேன். சரியா? நோட்ஸ் சொல்லிடுறேன். உங்கள் முட்டி மடங்கக்கூடாது. இந்த மாதிரி முட்டி மடங்கக்கூடாது. ஓகேவா? டோ ஃப்ளெக்ஸ் இருக்கும் நல்லா. உங்களோட ஃபுல் லெக்கும் அப் டவுன் ஆகும். மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி அப் டவுன் ஆகும். ஓகேவா? பாடி லூஸாக இருக்கும், டைட் பண்ணக்கூடாது. இந்த கம்பி லைட்டாக பிடிச்சிருக்கு.
இது பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் உட்காந்து கிக் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு 400 மீட்டரும் 200 மீட்டர் கிக்கும் முடிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ஒர்க் அவுட்டு. தம்பி ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு, அதை முடித்த உடனே 2 50 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு, அப்புறம் 4 1 லேப் ஸ்ப்ரிண்ட்டு 25 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ வருது? 300 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டே இருக்கணும். அதே சொல்ல ஃபஸ்ட்டு 4 லேப் ஸ்ப்ரிண்ட்டு, 2 2 லேப் ஸ்ப்ரிண்ட்டு, 4 1 லேப் ஸ்ப்ரிண்ட்டு கண்டினியூஸாக. அதாவது கண்டினியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கட்டை முடிச்சு ஒரு பபுள் சொல்லிட்டு அப்புறம் 2. ஓகேவா தம்பி? ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதை பண்ணுங்க. ஒரு செட்டு பிடிங்க ஆகும், ஒரே ஒரு செட்டு தான். அங்கே வந்து விட்டுறாரா? 4 லேப் ஸ்ப்ரிண்ட் ஃபஸ்ட்டு. யோ இந்த பையனுக்கும் ஸ்விம்மிங் தெரியும். இவனும் ஸ்டைல் கரெக்ஷனுக்காக வந்திருக்கான். இவனுக்கும் எப்படி ஃப்ரீ ஸ்டைலில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது இந்த பிளாகில் இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பேன். இதே 4 லேப் கிக்கு முடிச்சா கபரீஸ் கௌரீஸ் முடிச்சா 4 முடிச்சா கேட்டால் மஞ்சள் ஆட முடிஞ்சுக்கே 4 முடிச்சு மணி இறங்கி நாள் தூக்காம சர்வீஸ் வரைக்கும் போகும். இதே தம்பிங்க இதே தான் இது பண்ணையில் இதே கிக்கா ஆப்போசிட்டில் படுத்துட்டு பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி படுத்துக்கும். செஸ்ட்டில் படுத்துட்டு லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓகேவா பண்ணிடலாமா? இங்கே முட்டி மடிக்கு போய் அடிக்கக்கூடாது. சரி தெரியுதா? ஃபுல்லாக டைஸ்லேருந்து அப் டவுன் ஆகணும். ஓகேவா? அதை பண்ணுற மாதிரி டோ ஃப்ளெக்ஸ் வச்சுக்கோ. ஸ்லோ ஹீட் பண்ணாத, ஸ்ட்ரைட்டாக வச்சு ஆப் டவுன் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்தால் போதும். தண்ணிக்கு மேலே தூக்காத. செஸ்ட்டில் படுத்துக்கோ, கீழே அடிக்க போடு. செஸ்ட்டில் போடுறா சூப்பரா வெல்டன். அது நிறையா பண்ணுறாங்க. பில்டப் மீன்ஸ் இப்போ 2 லேப் பில்டப் அப்படின்னா ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட்டு, சூப்பர் ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ 2 லேப் பில்டப் ஸ்லோவை ஸ்டார்ட் பண்ணி மீடியமாக போயிட்டு திரும்ப ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் ஸ்லோ பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? இதே மாதிரி 4 செட்டு பில்டப் தெரியுமாடா? பில்டப் ஸ்விமிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சொல்கிறதா ஒரு 2 லேப் ஸ்ப்ரிண்ட் 4 செட்டு பில்டப் 4 செட்டு 2 லேப். சரி போமா, பாதி பாதியாக பிரிச்சுக்கூடா. போவோம், ஸ்டார்ட் பண்ணு. வந்துருச்சா? கை நேரம் விடா, இல்லை கை நேரம் விடா.
கால் கரெக்டாக ஒரு கால் இருக்குது தம்பி. நீங்கள் 2 பேர் மட்டும் தான் கொஞ்சம் மாற்ற வேண்டியது சரியா? பஸ்ஸுக்கு லேட்டாக இருக்கனால இருப்பேன் சரியா? கிளம்புங்க. நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம். கேப் மட்டும் வாங்குற மாதிரி இருக்குங்களா? இன்றைக்கி இந்த விளாக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா அவங்க பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் மொபைல்லேயும் சார்ஜ் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ இந்த குறைகள்லாம் நாங்கள் அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விளாக்ஸை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் உடனே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம். அடுத்த வீடியோவில் பண்ணோம் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதை முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தான் கோச். தேங்க்யூ.